இந்த நேரத்திலும் நாம் மிகவும் அவளோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய அன்பு சகோதரர் அலோசியஸ் சூசை அவர்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். பிரேவரி, தைரியம் என்கின்றதான தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அருமையான சகோதரை, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் மலேசியாவிலே கேள் பகுதியில கூடியவர்களான தமிழ் கிறிஸ்துவின் சபையின் சார்பாகவும் இணையத்தில் இணைந்திருக்கிற தேவதாசர்கள் மூலமாக அன்புடன் அவர்களை அழைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐம் சாரி, நான் சுத்தமான தமிழில் பேச முடியாது, ஆங்கிலம் கலந்து தான் பேசுவேன். அதுவும் உங்களுக்கு நாய் தெரிஞ்சால் நாயும் கலந்து பேசுவேன். மலேசியாவில் அப்படி தான், நம்ம எல்லாத்தையும் கலந்து தான் பேசுவோம். சுத்த தமிழ் யாரும் பேச மாட்டோம், கலந்து தான் பேசுவோம். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட், ப்ளீஸ் பேர் வித் மீ ஆன் தட். நான் இங்கிலீஷ்லையும் தமிழையும் கலந்து பேசுகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்க போகிறேன். அந்த படத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்வியிலேருந்து தான் இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, இங்கே ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் வந்து காட்டில் இருக்காங்க. வழி தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஜங்கல்ல, அந்த காட்டுல எப்படி இருந்து வழி தெரியாம மாட்டிக்கிட்ட ஒரு மக்கள், ஒரு பெரிய கூட்ட மக்கள். அந்த இடத்துல நீங்க ஒரு நபர், அந்த இடத்துல நீங்களும் அந்த இடத்துல இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆனா ஓகே, okay, yeah, maybe battery. Okay, try the battery and see. Change the battery. Next, go next. Next. What happens? சொன்னேன். It's not light lah. Like I don't think so. Battery, something like that. Why? Just now it's move well. Manually also cannot move. The second one. Go to the second one. Second picture. Okay. அந்த கூட்டத்துல நீங்க ஒரு ஆளு. உங்க கையில ஒண்டிதான் என்ன இருக்குன்னா இந்த காம்பஸ் இருக்கு. எந்த திசையை நோக்கி போகணும்னு அந்த காமிக்க போடுற இந்த காம்பஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. உங்க கையில உள்ள காம்பஸ் வந்துட்டு வழி எங்க காமிக்குதுன்னா நார்த்தை காமிக்குது. நார்த்தை நோக்கி போகணும்னு. லெட்ஸே ஒரு 100 பேர் உள்ள கூட்டம்னு வச்சுப்போம். ஒரு உதாரணமா உங்களையும் சேர்த்து 100 பேர். ஆனா அந்த 99 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க கையில கம்பஸ் இல்லை, அவங்களுக்கு தெரியாது உங்க கையிலயும் கம்பஸ் இருக்குன்னு. ஆனா அவங்க குத்தி மதிப்பா என்ன சொல்றாங்க, சவுத்தை நோக்கி போயிடலான்றாங்க. அந்த இடத்துல தப்பிக்கிறது, அந்த காட்டுல தப்பிக்கிறதுக்காக சவுத்தை நோக்கி போலான்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. PowerPoint something. அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன செய்வீங்க? உங்க கையில அந்த காம்பஸ் இருக்கு, வழி காமிக்கிற காம்பஸ் இருக்கு, உங்களுக்கு அந்த வழி தெரியுது. ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க?
பேசாம இருந்துருவீங்களா? இல்ல அவங்க சொல்ற மக்களுங்க சொல்றாங்கல்ல, அந்த 99 பேர் சொல்றாங்கல்ல, அவங்கள பேச்ச கேட்டுட்டு அவங்க பின்னால போயிருவீங்களா? நம்மளுக்கு ஏன் அந்த வம்பு? எல்லாருமே அதை சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து சவுத்தை நோக்கி சொல்றாங்க, அங்கேயே போயிருவோம். எங்க நம்ம சொல்லி தப்பாயிர போகுதுன்னு சொல்லிட்டு பேசாம குவாய்ட்டா இருந்துருவீங்க. என்ன செய்வீங்க அந்த நேரத்துல? ஆனா நீங்க எதிர்த்து பேசுறதா இருந்தா உங்களுக்கு என்ன வேணும் அந்த இடத்துல? உங்களுக்கு கையில உள்ள அந்த காம்பஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும், அது சரியா காட்டுதுன்னு. ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை வேணும். திஸ் இஸ் அவர் டாபிக் டுடே. பிரேவரி, நம்பிக்கை. நீங்க தைரியமா இருக்க வேணும். தைரியம் வந்தா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல நின்று பேச முடியும். இப்ப இதுதான் என் கேள்வி. will you be brave enough to talk? நீங்க தைரியமா அந்த இடத்துல பேசுவீங்களா? இதுதான் நம்ம டாபிக் இன்னைக்கு. இதுதான் என்னோட கேள்வியும். நீங்க தைரியமா பேசுவீங்களா? ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். எப்போதும் இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகமா இருக்கு பாத்தீங்கன்னா, இதான் இன்னைக்கு உலகம். இதான் உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பல விதமான ரிலிஜன்ஸ் இருக்கு, மதங்கள். பலவிதமான ரிலிஜன் மதங்கள் இருக்கு. அதுலேயும் ஏத்திஸ்ட்னு சொல்றவங்க, கடவுளே நம்பாதவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இந்த யோக் கம்யூனிட்டி இருக்கு. இந்த ரெயின்போ வந்துட்டு இப்போ புதுசாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லை, எல்லாருமே ஒன்றுன்னு சொல்லிக்கூடாது. இந்த கூட்டம் தான் என்ன இருக்காங்க உலகத்துல வெளியே இருக்காங்க. இந்த உலகத்தை நம்ம எப்போதும் ஃபேஸ் பண்றோம். ஏன் அப்ப இதை வந்து நம்ம வந்துட்டு அவங்க நம்மளை எப்படி பார்க்கணும்னா ஸ்மால் கூட்டம், அவங்க தான் பெரிய கூட்டமா இருக்காங்க. ஆனா நம்மளை எப்படி பார்க்கணும்? சின்ன நம்பர்ஸா தான், சின்ன கூட்டமா தான் பார்க்கறாங்க. எப்போதுமே நம்மளை வந்துட்டு என்ன செய்யறாங்க? அகெயின்ஸ்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம சொல்றது ஏத்துக்க மாட்டாங்க. தி வில் ரிடிகுலஸ் அஸ். எப்போதுமே நம்மளை வந்து டவுனா தான் பார்ப்பாங்க. நம்ம சொல்ற கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க, நம்மளை அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன ரிமெம்பர் பண்ணோம், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு நமக்கு நினைவு கொண்டு வரணும். ஜான் சாப்டர் 15 verse 18 படிங்க ப்ளீஸ். தமிழ்ல யாற்ற வாசிங்க. 15:18 வசனம். எஸ். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். உலகம் உங்களை பகையாக்காது மணிக்கு யாரை பதிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவ பகைக்குமா? இதான் வசனம் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இது. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல அவரோட சொந்த மக்களையே என்ன செஞ்சாங்க? அவரை வெறுத்தாங்க. அவர் சொந்த மக்கள் யூத மக்களே என்ன செஞ்சாங்க? அவரை வெறுத்தாங்க. அப்பயும் இயேசு கிறிஸ்து அதை நினைச்சு அவர் பெருசா எடுத்துக்கல. அதை நினைச்சு அவர் வருத்தப்படல. அவர் தைரியமாக என்ன செஞ்சார்? சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்தார் தைரியமாக. யோவான் 15:19 நீங்க பாருங்க, வாசிங்க யாராச்சும் ப்ளீஸ். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்து இருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப உலகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க விரும்புவீங்களோ உலகம் அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை விரும்பும், இன்னும் கூட விரும்பும், உங்க கூட ஒட்டிக்கும். நீங்களே நினைச்சா கூட உலகம் என்ன செய்யாது? உங்களை விடாது. ஆனா தேவன் என்ன இங்க சொல்றாருன்னா, I have chosen you out of the world. நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? தேர்ந்தெடுத்திருக்காரு, உலகத்தை விட்டு தேர்ந்தெடுக்க. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்க வேணும்? ஆவிக்குள்ளான சிந்தனை இருக்க வேணும். இப்பயே நம்ம என்ன செட் பண்ணோம் நம்ம மைண்டை, இந்த உலகம் வந்து நம்மளோட இல்லை, ஏன்னோ நம்ம உலகம் இல்லை, இது வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி நம்ம மைண்டை செட் பண்ண வேணும். எப்போதுமே நம்ம ஆவிக்குள்ளார சிந்தனையில இருக்கக்கூடியவங்களா இருக்க வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்? தைரியமா இருக்க வேணும். பிகாஸ் இந்த உலகத்தை நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம தைரியமா இருக்க வேணும். அதுக்கு முக்கியமா நம்ம என்ன செய்யணும்? தேவ வார்த்தையை
ஸ்ப்ரெட் பண்ண வேணும், மற்றவங்கள்ட்ட பேச வேணும் தேவ வார்த்தையை பற்றி. ஆனால் தேவ வார்த்தையை பேச வேணும்னு சொல்றது வந்து ஐ டென்ட் மீன் நீங்கள் வந்து இது சபையில் ஒரு ப்ரீச்சராகி தான் நீங்கள் பேசணும்னு இல்லை. சபைக்கு வெளியே நீங்கள் எப்போ வேணுமா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேசக்கூடியவங்களாக இருக்க வேணும். அதுக்கு தைரியம் உங்களுக்கு வேணும். பட் சம்டைம் இது வந்து நாட் ஈஸி. நீங்கள் போய் பேசினாவே எப்போதுமே எதிர்ப்பு தான் உங்களுக்கு வரும், எப்போதுமே எதிர்ப்பு தான் வரும். நான் எப்போ ஒரு சத்தியத்தை உண்மையாக அறிந்து கிறிஸ்து சபையில் சேர்ந்தோன்னா அப்பையிலேருந்து நான் ஒன்று அறிந்தேன். ஐ ரியலைஸ் சம்திங். என்னோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போனாங்க. ஏன்னா எப்போதுமே எனக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். அண்ட் தென் அவங்க கூப்பிட்ற எல்லா பார்ட்டிக்கும் என்னால் போக முடியாது. உதாரணம், உலகப்பரான காரியத்தில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் கூப்பிட்டாங்கன்னா, அதுவும் முக்கியமாக மதம் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன், எக்ஸாம்பிள் ஒரு தீபாவளி கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். ஒரு திருமணம் வந்துட்டு ஒரு கோயிலில் வச்சாங்கன்னா அதுக்கு நான் போக மாட்டேன். ஸோ அதனாலே என்ன ஆகும், கருத்து வேறுபாடு அப்படியே நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிடுச்சு. சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட் குறைஞ்சிட்டே வருது நான் உணர்ந்தேன். அதான் எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வங்கிட்ட நீங்கள் நெருங்கிலோ அவளுக்கு என்ன செய்வாங்க, மக்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. அதை நான் வருத்தப்படல. நெக்ஸ்ட் போகலாம். 1 Corinthians chapter 1 verse 26 and 27. 1 Corinthians chapter 1 verse 26 to 27. 1 Corinthians 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 to 27. உள்ளவைகளை அவமாக்கும்படி எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஓகே, இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு பெரிய ஞானியா ஆக தேவையில்ல. தேவனை பத்தி பேசுறதா இருந்தா ஒரு ஃபேமஸான ஆளா இருக்க தேவையில்லை. ஆனா தேவன் என்ன செய்யறாரு, தேர்ந்தெடுக்கிறார். நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் தேவன் தேர்ந்தெடுத்து அவருக்காக உங்களை பேச வைக்கக்கூடியவரா இருப்பார். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் கிறிஸ்டினிட்டி. நீங்க வந்து பிரேஃபா இருக்கும், அதுக்கு தைரியமா நீங்க இருக்கணும். ரைட்? ஐ டென்ட் மீன் நீங்க வந்து தைரியமா இருக்கணும்னா வந்துட்டு உங்க செல்ஃபை நீங்க டிஃபெண்ட் பண்ணணும். இப்போ யாராச்சும் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களுக்காக நீங்க போய் உங்க செல்ஃபை டிஃபெண்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட அக்யூ பண்ணணும்னு சொல்றேன். கடவுளுக்காக யுத்தம் செய்யுங்கன்னு நான் சொல்ல, அந்த தைரியத்தை நான் சொல்ல வரல. இன்னைக்கு அதான் நடக்குது உலகத்தில். இன்னைக்கு அவங்க மதத்துக்கு அவங்க கடவுளுக்காக என்ன செய்யறாங்க, யுத்தம் செய்யறாங்க. இன்னைக்கு உலகத்துல பெரிய யுத்தமே எதுனால நடக்குதுன்னா மத சம்மந்தப்பட்ட யுத்தம் தான் நடக்குது. அதுக்காகத்தான் அவங்க யுத்தம் செய்யறாங்க. அதுக்கு அந்த தைரியம் நீங்க சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு வர்ற அந்த அவமானத்தை நீங்க போய் அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அந்த அவமானம் வரும். உங்களை எதிர்ப்பாங்க, அவமானம் பண்ணும். அந்த அவமானத்தை நீங்க தாங்கிக்கொள்ள என்ன வேணும், உங்களுக்கு தைரியம் வேணும். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும், இட்ஸ் நாட் ஈஸி. அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை செல்ஃபை வந்துட்டு அந்த அவமானத்தில் தாங்கி நீங்கள் போய் கிறிஸ்துவை பற்றி பேசுறது வந்துட்டு ஈஸி இல்லை. ஆனால் உங்கள் செல்ஃபை டிஃபெண்ட் பண்ணுறது ஈஸி. உங்களை வந்து தாக்குறாங்களா, டக்குன்னு நீங்களும் திருப்பி போயிட்டு நீங்கள் போய் என்கிட்ட பேச முடியும், அது ரொம்ப ஈஸி. திருப்பி பேசிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து அந்த அந்த அவமானத்தை தாங்கி நீங்கள் வந்துட்டு கிறிஸ்துவை பற்றி பேசுறது அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை தான் தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு நம்மகிட்ட இருந்து. Proverbs chapter 16 verse 32 and 33. Proverbs chapter 16 verse 32 and 33. நீதிமொழிகள் 16 32 33. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எஸ், இங்க வந்து வசனம் என்ன செய்வீங்க, நீங்க வந்து பொறுமையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்களோட எங்கரை நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணுமா, அதுதான் தேவன் விரும்புறாரு. நம்ம தேவனை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண தேவையில்ல, அவரு வந்து நம்மளை டிஃபெண்ட் பண்றவரா இருக்காரு. நம்மளோட வேலை என்ன, அவரோட வார்த்தையை வந்து மற்றவங்கள்ட்ட பேச வேணும், கடவுளை பத்தி மற்றவங்கள்ட்ட பேச வேணும். ஆனா அதுதான் ஈஸி இல்லை. எப்போதுமே அந்த ரெஸ்பாண்ட் வந்து என்னவாக எகெயின்ஸ்டாக தான் நம்மளுக்கு வரும். மக்கள் இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்துட்டு பயப்படக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், தேவனை நோக்கி போகணும்.
Psalms chapter 34 verse 4. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எஸ், கிங் டேவிட் இதான் செஞ்சார். அவர் பய நேரத்தில் என்ன செஞ்சாரு? தேவன் நோக்கி போனார். அதை தான் நம்ம செய்யணும் வேணும். நம்மளுக்கு எந்த நேரத்தில் அந்த பயம் இருந்தால் தேவனை நோக்கி நம்ம போகக்கூடியவராக இருக்க வேணும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தேவனோட நம்பிக்கை இருக்க வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் என்ன வரும்? அந்த தைரியம் வரும். Psalms 118 verse 6. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்ப நம்ம கடவுள் மேல நம்பிக்கையா இருந்தோமா, அந்த கடவுள் நம்ம கூட இருந்தா யாரு என்ன செய்ய முடியும்? அந்த தைரியம் நம்மளுக்கு வர வேணும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நம்பிக்கை மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்ன இருக்க வேணும்? விசுவாசம். தேவன் மேல விசுவாசம் இருக்க வேணும். விசுவாசத்தினால தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க தேவன் மேல விசுவாசம் வைக்கிறீங்க, அவளுக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு அந்த தைரியம் உங்களுக்கு வரும். ரைட்? அப்பதான் நீங்க வந்துட்டு இந்த உலகத்தை நீங்க வந்து ஓவர் கம் பண்ண முடியும். எப்போதுமே நீங்க வந்துட்டு உங்க மைண்ட் என்ன செட் பண்ணணும்? இது வந்துட்டு என்னோட இடம் இல்லை, என்னோட பாதை இல்லை, தேவன் காமிச்ச பாதையை எப்போதும் நம்ம தேடி போக வேண்டும். எப்போதுமே நம்ம உலக பிரதான காரியத்திலே இருந்து உலகத்துக்கு காரியத்திலே செய்யாம தேவ காரியத்துக்கு நம்ம ஈடுபட வேண்டியவராக இருக்க வேண்டும். Matthew chapter 7 verse 13 and 14. மத்தேயு 7 வசனங்கள் 13, 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டது போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கேட்டுக்கு போற வழி எப்படி இருக்குமா? பெருசா இருக்குமா? அங்கதான் கூட்ட கூட்டமா எல்லாம் போவாங்களா? ஆனா தேவன் இடத்துக்கு போற பாதை எப்படி இருக்குமா? ரொம்ப நேரோ. அதுல சில பேர் தான் போவாங்களாம். எல்லாருமே கூட்ட கூட்டமா ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு நம்மளும் போயிடக்கூடாது. அது சரியான பாதைன்னு சொல்லிட நம்பிட முடியாது. எல்லாருமே இதை செய்யறாங்கன்னு நம்மளும் அதை செஞ்சிட முடியாது. அது ரைட் ஆயிடாது. அதான் சொல்லுவாங்க, எல்லாமே பாதைக்குழியில போய் விழுந்தா நீயும் குதிப்பியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே குதிக்கிறாங்க, நம்மளும் குதிச்சிட முடியாது. இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ரொம்ப பிஸியா, மக்களுக்கு பிஸியா இருக்காங்க, எப்போதுமே பணம் சம்பாதிக்கிறதுல இருக்காங்க. நெக்ஸ்ட். பணம் சம்பாதிக்கிறது தான் இருக்காங்க. இதான் உலகம் பிஸி. எப்போதுமே என்னது, அவங்களும் நல்லா வாழணும், பணம் சம்பாதிக்கணும், நானும் உலகத்துல என்னது வாழ்ந்து காட்டணுன்றது அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க. பணம் பணம் பண்ணணும்னு தான் இருக்காங்க மக்கள். ஈவன் நீங்க பாத்தீங்களா, சோசியல் மீடியாலாம் இப்ப என்ன செய்யறாங்க, இல்லாத கூட இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, காமிக்கிறாங்க. லைக் மற்றவங்க போஸ்ட் பண்ணா அதுக்கு என்ன செய்யணும், போட்டி போட்டு நானும் போஸ்ட் பண்றேன், ஒருத்தன் காடி வாங்கினா நானும் காடி வாங்கி போஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு வீடு வாங்கினா அவங்களும் வீடு வாங்கி போஸ்ட் பண்றாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்க, உளுந்து உளுந்து வேலை செய்யறாங்க. எங்க அவங்களுக்கு பயம், எங்கடா நம்மளும் சக்சஸ் ஆகாம ஆயிடுவோமோ, நம்மளும் என்னது தோத்துருவோமோன்னு ஒரு பயம் அவங்களுக்கு. எப்போதுமே சேலஞ்சிங்கா இருக்கணும்னு அதை நோக்கி போயிட்டே இருக்காங்க, பணம் பணம் பணம்னு. பட் நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு லேசியா சம்பாதிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனா எந்த காரியத்துக்காக நீங்க வேலை செய்றீங்க அதை மட்டும் அறிய வேணும். Matthew chapter 6 verse 24 sorry, Matthew chapter 6 verse 24. மத்தேயு 6:24 வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப இங்க என்ன தெளிவா சொல்லியிருக்குன்னா, ஐதர் ஒன் தான் நீங்க சூஸ் பண்ணணும், கடவுளா பணமா.
கடவுளா இந்த உலகமா? நீங்க either ஒன் தான் சூஸ் பண்ண முடியும். ரெண்டையுமே ஒரே நேரத்தில் நீங்க சூஸ் பண்ணி நீங்க ப்ளீஸ் பண்ண முடியாது அதை. ரைட்? அதுதான் வசனம் தெளிவாக சொல்லி. ஸோ அதனால நீங்க உங்க மைண்ட் செட்டை வந்து எப்போதுமே நானும் காடி வாங்கணும், வீடு வாங்கணும், இதுலயே உங்க எண்ணத்தை, உங்க நேரத்தை நீங்க செலவு அடிக்காம உங்க நேரத்தை எதுக்காக செலவு அடிக்கிறீங்கன்னு நீங்க நினைவுக்கூற வேணும். அது மட்டும் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பணம் உங்கள்கிட்ட இருக்கோ அவளுக்கு அவ்வளோ என்ன வரும்? ரைட்? பெருமை கூடையிடும். முக்கால்வாசி பணக்காரங்களும் பெருமையாக தான் இருப்பாங்க. எனக்கு நான் என்னால் இது செய்ய முடியும், அது செய்ய முடியும்னு பெருமை. ஆனால் நம்ம எப்படி இருக்குமா எப்போதுமே பெருமை இல்லாமல் எப்போதுமே ஆவிக்குள்ளான காரியத்தில் நம்ம ஈடுபடுறவர்களாக இருக்க வேணும். ஆவிக்குள்ளான காரியத்தை நம்ம சம்பாதிக்க வேணும். Proverbs chapter 16 verse 18 and 20. 18 to 20 please. பிள்ளைகள் 16, 18 இருந்து 20. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது ஞானமைட்டிமை. அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் வாக்கியவான். இங்கே ரொம்ப கிளியரா என்ன சொல்லுது? ப்ரைட், அந்த பெருமை தான் எங்க என்ன ஆக்குமா? நீங்க உழுந்து டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெருமையாக இருந்தீங்க அது வந்து உங்களை வந்துட்டு விழுத்து தான் விடும். அதனால தான் நீங்கள் வந்து எப்படி இருக்குமா? ஹம்பிளாக இருக்கணுமா. அது மட்டும் இல்லை, லீவிங் அமௌண்ட் த புவர்ன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஏழைங்க மக்கள் அப்படின்னு தான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. நீங்கள் வாழ வேணும், எளிமையாக வாழ வேணும்னு. எஸ், இன்னைக்கு ரொம்ப மதத்தில் என்ன செய்கிறாங்க? எங்கள் மதத்தில் வந்தால் கடவுள், எங்கள் கடவுள் இவ்வளோ கொடுப்பாரு, அவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்க மதத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க? பெருமை அடிச்சுக்கிறாங்க. அதுதான் ஏன்னா பிகாஸ் அவங்க வந்துட்டு பவர் விரும்புகிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க கடவுள் வந்து இவ்வளோ கொடுப்பாரு, அவ்வளோ கொடுப்பாரு. ஆனால் கிறிஸ்துவ ஒன்னி தான் என்ன சொல்லிட்டு இருக்கு? ஏழ்மையாக இருக்க வேணும், மனத்தாழ்மையாக இருக்க வேணும்ன்றதை பற்றி கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ எப்போதுமே நம்ம மனத்தாழ்மையாக உள்ளவங்களாக இருக்க நம்ம மைண்ட் செட் பண்ண வேணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தைரியம். தைரியம்க்கு வந்து நீங்க வந்து நம்பிக்கை, தேவன் நம்பிக்கை இருக்க வேணும். நம்பிக்கை மட்டும் இல்லை, விசுவாசம் இருக்க வேணும். இந்த 3 திங் வந்து லிங்க். ரைட்? விசுவாசமும் இருக்க வேணும், நம்பிக்கையும் இருக்க வேணும். அப்பதான் தைரியம் உங்களுக்கு வரும். ஸோ எப்போதுமே நம்ம தைரியம் உள்ளவர்களாக, தேவன் மேல நம்பிக்கை உள்ளவாகவும் அதே போல விசுவாசம் உள்ளவங்களாக இருக்க வேணும். இந்த இன்சிடென்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பைபிள்ல இயேசு கிறிஸ்துவும் அவர் அப்போஸ்தலர்களும் படகுல போறாங்க. அப்ப அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இறங்கி தண்ணியில நடக்கிறார். அதை பார்த்து அப்போஸ்தலர் பீட்டர் என்ன சொல்ற, நானும் நடக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரும் இறங்கி நடக்கிறார். Matthew chapter 14 verse 27 to 31. மத்தேயு 14, 27 31. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இங்க என்ன நடக்குதுன்னா, அப்போஸ்தலர் பீட்டர் தைரியமா தண்ணியில இறங்கிட்டார். இயேசுவை நடக்கிறத பார்த்தா அவருக்கும் ஆர்வம் வந்து தண்ணியில இறங்கிட்டார். ஆனா பலமான காத்து அடிச்சுன்னு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு பயம் வந்துருச்சு. பயம் மட்டும் இல்ல, சந்தேகம் வந்துருச்சு. அவர் என்ன செய்யறாரு? அவரோட பார்வையை வந்து இயேசுவை விட்டு என்ன பார்க்க தொடங்கிட்டாரு? தண்ணியை பார்க்க தொடங்கிட்டாரு. அந்த பயத்தினால அந்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சு? அவரு மிழுக தொடங்கிட்டாரு. ரைட்? ஸோ இப்படிதான் பெரும்பாலும் கிறிஸ்டியன் வாழ்க்கையிலேயே நடக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில
எப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருதோ அதை விட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கடவுள் மேல ஒரு டவுட் வந்துடுது. கடவுள் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுவாரா, இந்த சோதனையிலேருந்து காப்பாற்றுவாரான்னு ஒரு டவுட் வருது. அந்த டவுட் வந்தோடனே என்ன செய்யறாங்க, அவங்க ஃபோக்கஸ் என்ன ஆயிடுது, கடவுளை விட்டு அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, விழுந்துடுறாங்க. ரொம்ப பேர் இதெல்லாம் விழுந்து பாவத்தில் கூட விழுந்துடுறாங்க. நம்ம எப்போதுமே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் தான் பண்ண வேணும், ப்ராப்ளம் மட்டும் ஓட முடியாது. வசனம் என்ன சொல்லியிருக்கு, விசுவாசத்திலிருந்து விலகி இருக்க வேணும். அதே ஆனால் வந்துட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஓடக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தால் அந்த இடத்துல இருந்து சமாளித்து நம்ம அதை என்னது ஓவர் கம் பண்ண வேணும். லெட்ஸ் சே ஒரு ஆள் வந்து பரீட்சைக்கு போகாம பரீட்சையை பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல தான் நம்ம வந்துட்டு ஒரு துன்பத்தை அனுபவிக்காம நம்ம வந்து அந்த சேலஞ்சில் இருந்து வெளியே வர முடியாது. அந்த துன்பம் சில பேருக்கு துன்பம் வந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம், சில பேருக்கு வருஷமா இருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த துன்பங்கள் சஃபரிங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுதான் இருக்கலாம். ஏன்னா சம்டைம் அவங்களுக்கு வர நோய் வந்துட்டு தீர்வில்லாத நோயா இருக்கனால அவங்க எப்போ வாழ்க்கை முழுதும் துன்பப்படுறவங்களா இருக்கலாம். ஆனா அந்த துன்பத்திலேருந்து நம்ம என்ன செய்ய வேணும், ஓவர் கம் பண்ண வேணும். தேவன் அதனால என்ன சொல்லியிருக்காரு, ஹி வில் ரிவார்ட் பண்ணுவாரா நம்மளுக்கு. அந்த துன்பத்திலிருந்து மே கொண்டு வந்துமா ஹி வில் ரிவார்ட். ஆனா அந்த நேரத்தில் நம்ம உயிரா இருக்குமா தெரியல அந்த ரிவார்ட் வாங்குறது. ஆனா தேவன் வந்துட்டு வாக்கு மாறாதவர். அவர் எப்போதுமே ஹி வில் கீப் ஹிஸ் ப்ராமிஸ். அப்ப நம்ம ரிவார்ட் பண்ண அவர் ப்ராமிஸா இருக்கார். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 verse 19 and 20. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 21. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்ப வந்துட்டு நீங்க ஒரு தப்பே செய்யாம நீங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சீங்களா, அது என்ன ஆகுமா, அது வந்து தேவனுக்கு பிரீதின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் காட். ஆனா வந்துட்டு நீங்க அந்த தப்பு செஞ்சு அதை வந்துட்டு பனிஷ்மெண்ட், அது வந்துட்டு நீங்க துன்பத்தை அனுபவிச்சா அது பனிஷ்மெண்ட் ஆகும். ஆனா நீங்க தப்பே செய்யாம அந்த துன்பத்தை அனுபவிச்சு பொறுமையா இருந்தீங்கன்னா அது தேவனுக்கு என்னவா இருக்குமா, பிரீத்தியா இருக்கும்னு வசனம் சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து யோப்போட வாழ்க்கையை பார்க்கலாம். யோப்பை வந்துட்டு சோதிக்கிறதுக்கு சாத்தான் வந்து தேவன் பெர்மிஷன் வாங்குது. தேவன் பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்தது எல்லாத்தையும், ஆடு மாடு, அவரோட வீடு, ஈவன் அவர் பிள்ளைங்க கூட அவங்க கண்ணு முன்னுக்கே இறந்தாங்கன்னு நம்ம வசனத்துல பார்க்கறோம். அப்பயும் யோப்பு என்ன செய்யல, அவரு பயப்படல, தேவன் கொண்டு தான் பயந்தார். அந்த சோதனைக்கு அவர் பயப்படல, தேவன் கொண்டு தான் பயந்தார். அவர் தொடர்ந்து தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தார். ஜோப் சாப்டர் 1 verse 22 and 22, 21 and 22. யோபு 1ஆம் அதிகாரம் 21 22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவ்வளவு துன்பத்தையும் அனுபவிச்சு யோபு என்ன பொறுமையா இருந்து பாவம் செய்யவில்லையா, தேவனை வந்து அக்யூஸ் பண்ணல, சபிக்கல, தேவன் ஒரு தப்பும் செய்யலையா. நம்மளால முடியுமா? நம்மளுக்கு லட்சியம் நம்மளோட பிள்ளைங்களை இன்னைக்கு இழக்கணும்னு நம்ம இழப்புமா, இல்ல நம்ம வீடை இழக்கணும்னு நம்ம இழப்புமா? அப்படிதான் இருக்க வேணும். இழக்கிற நிலைமை வந்தா தெய்வனுக்காக நம்ம இழக்க வேணும்.
பிகாஸ் தேவன் வச்சு அன்பு நம்ம மேல அப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் இடத்துல நம்ம க்ளோஸா இருக்குமோ, விசுவாசமா இருக்குமோ, அவளுக்கு அவ்வளவு நம்மளுக்கு நம்பிக்கை வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சஃபரிங் அனுபவிக்கிறோமோ, துன்பத்தை அனுபவிச்சு அது வந்து ஓவர் கம் அடையணும். நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு என்னதாகும், இன்னும் பலப்படும். அப்ப நம்ம துன்பத்திலிருந்து சோர்ந்து போடாம அதுல இருந்து தாங்கி கடந்து வந்து விசுவாசத்தை என்ன பலப்படுத்த வேணும். ஆனா நிறைய பேர் வந்து சாத்தானுக்கு பயப்படுறாங்க. சாத்தான் எங்கடா நம்மளை சோதிச்சிரும், சாத்தானுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. சாத்தானால நம்ம சோதனைக்கு வந்து நம்ம அந்த துன்பத்திலிருந்து வர முடியாது, வெளியே வர முடியாதுன்றது பயம் ரொம்ப பேருக்கு. ஆனா தேவன் உங்க இடத்துல இருக்கும்போது என்ன உங்களுக்கு பயம்? பிகாஸ் தேவன் பெரியவர், இஸ் ஆல் மைட்டி. ஸோ அவர் உங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு பயம் அவசியம் இல்லை. 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார். இப்ப இங்க வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களுக்கு சக்தியை மீறி உங்களுக்கு துன்பம் வராது, தேவன் கொடுக்க மாட்டார். அது அதே அந்த பெர்மிஷன் உங்களுக்கு தேவன் கொடுக்க மாட்டார் சாத்தானுக்கு. உங்க சக்தி எவ்வளோ அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு துன்பம் வரப்போகுது. ஸோ நீங்க பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை வந்தாவே பயந்துடுறாங்க, அதனால விழுந்துடுறாங்க. சில பேருக்கு வர நோயை கண்டு என்ன செய்யறாங்க, பயந்துடுறாங்க. ஐயோ எனக்கு நோய் வந்துருச்சு, என்னால ஒன்றும் செய்ய முடியல. ஆனா எல்லாருக்கும் வர துன்பம் தான் உங்களுக்கும் வருது. உங்களுக்கு அதிசயமா வேற துன்பம் ஸ்பெஷலா எதுவும் இல்லை. எல்லாருக்கும் வர்ற, எல்லா மனுஷனுக்கும் வர துன்பம் தான் வந்துட்டு நம்மளுக்கும் வருது. அந்த துன்பத்தை நம்ம என்ன செய்ய வேணும், தாங்கி கடந்து போக வேணும். இந்த மாதிரி நேரத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த துன்பத்தை பயந்து நீங்க விழுந்துருவீங்களா, சாத்தானுக்கு பயந்து விழுந்துருவீங்களா, இல்ல தேவன் ஒரு வழியை கொடுக்குறாரு, அந்த துன்பத்துல இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு வழியை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த தேவனுக்கு என்ன செய்வீங்க, சோத்திரம் சொல்லி நன்றி செய்வீங்களா? நம்ம நன்றி சொல்ல வேணும் தேவனுக்கு எப்போதுமே. பிகாஸ் அவர் எப்போதுமே எதா துன்பத்தில் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு வழியை கொடுக்குறார், அதுல இருந்து எஸ்கேப். மேபி வந்துட்டு கொஞ்சம் நாள் ஆகலாம், டிலே ஆகலாம். ஆனா நம்ம பொறுமையா இருந்து தேவன் கொடுக்குற வழியில அந்த துன்பத்துல எஸ்கேப் பண்றதுக்கு நம்ம பார்க்கணும். அதை விட்டுப்பட்டு அந்த நேரத்திலே நம்ம சோர்ந்து போய் அந்த துன்பத்துல அந்த சஃபரிங்ல விழுந்துடக்கூடாது. 2 Timothy chapter 1 verse 7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆம், தேவன் நம்மளுக்கு என்ன மாதிரி ஆவியை கொடுத்திருக்காரா? பயம் இல்லாத ஆவி, பவர், லவ் அண்ட் சவுண்ட் மைண்ட். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. தேவன் வந்துட்டு அவர் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கார், பயப்படாத ஆவியை கொடுத்திருக்கார். சகோதர சகோதரி, இந்த இடத்துல வந்து 4 காரியம் நம்ம பார்த்தோம். ஒன்று, மனிதனுக்கு பயப்படக்கூடாது. 2வது, மனிதனோட ஜட்ஜ்மெண்ட், ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்க்கு பயப்படக்கூடாது, அவங்க நம்மளை நியாய தீர்த்துருவாங்கன்னு பயப்படக்கூடாது. 3வது, சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. 4வது, உங்களோட சஃபரிங் ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படக்கூடாது, உங்களோட துன்பத்தை தாங்கிறதுக்கு பயப்படக்கூடாது. ஆனா கண்டிப்பா ஒரே ஒருத்தருக்கு நீங்க பயப்படணும், தேவனுக்கு பயப்படுங்க, அவருக்கு தான் நம்ம பயப்படணும். ஓகே, அவுட் ஆஃப் டாபிக் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ லெட்ஸ் சி, உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? லெட்ஸ் சி கவர்மெண்ட் வந்து ஒரு அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாருக்கும் முடிஞ்சா டெக்ஸ்ட் பண்ணிடுவீங்க, கால் பண்ணி சொல்லிடுவீங்க ஃப்ரீயாக அரிசி கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு கிடைக்காட்டியும் சரி, எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவீங்க, ரைட்? அதுதான் பெரும்பாலும் செய்வாங்க. ஆனா உங்களுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க உண்டியா போவீங்களா, இல்ல உங்க கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு போவீங்களா?
யோசிக்க வேணும். ஏன் லெட்ஸே உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம். அவங்க வந்துட்டு வேற மதத்திலேயே இருக்கலாம், இல்லை தேவன் அறியாத மக்களாக இருக்கலாம், தேவனே இல்லாத சொல்கிற மக்களாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்து சபையை விட்டு வேற சபைக்கு போயிருக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட பேசுவீங்களா? இந்த மெசேஜை நான் ஆரம்பிக்கும்போது ஒரு கேள்வியோட ஆரம்பித்தேன். ஒரு படத்தை காமிச்சு உங்கள் கையில் கம்பஸ் இருக்குது, அந்த கம்பஸ் வந்து வழியை காமிக்குது, வழியை காமிக்குது. அந்த இடத்துல நீங்கள் பேசுவீங்களான்னு ஒரு கேள்வி ஆரம்பித்தேன். இப்போ ஒரு கேள்வியோட இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். உங்கள் இடத்துல இப்போ தேவன் இருக்கார், இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் உபதேசத்தில் நீங்கள் இருக்கீங்க, தேற்ற பலனான பரிசுத்த ஆவி உங்க இடத்துல இருக்கு, சத்தியமான தேவ வசனம் உங்க கையில இருக்கு. நான் உங்களுக்கு கேட்குற கேள்வி, ஆர் யூ பிரேவ் இனஃப் டு டாக்? நீங்க தைரியமா பேசுவீங்களா? தேவனுக்காக நீங்க பேசுவீங்களா? You have to think. சிந்திச்சு பாருங்க. பொறுமையா கேட்டவங்க அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. தேங்க்யூ. பேக் டு பிரதர் தாமஸ். எஸ், கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் என்னென்றும் நம்முடைய நினைவில நாம் கொள்ளத்தக்கதான மிகவும் சிறப்பான ஒரு வார்த்தையை அருமையான சகோதரர் மூலமாக தேவன் கேட்கும்படி நமக்கு கிருபை பாராட்டினார். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கின்ற வேளையில, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கிறிஸ்தவ வாழ்க்கையில தைரியம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் காணப்படுகிறது. அதே போல எபிரேயர் 10ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான இந்த தைரியம் அப்படின்றது நமக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வெற்றி கொள்ள முடியாது. வரும். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 23 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு உலகத்துல எவ்வளவோ போராட்டங்கள், கிறிஸ்தவத்திற்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுகிறது. நீ கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லி நமக்கு பல விரோதமான போக்கை சாத்தான் இந்த உலகத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இப்ப மட்டும் இல்ல, எப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து இருக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இருந்தே எகிப்தின் அடிமைத்தனத்துல நீங்க பாக்குறீங்க, எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் பழகி பெருகினார்கள். நமக்கு வேதத்தை நீங்க முழுசா நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுந்த சக்தி ஒருபோதும் ஜெயித்தது கிடையாது. இயேசுவை கொலை செய்ய முற்பட்டார்கள். தேவன் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாளிலே அவரை உயிரோடு எழுப்பினார். முதல் நூற்றாண்டில உபத்திரவம் உண்டானது. பல இடங்களில தேவனுடைய ராஜ்யமானது பழுகு பெருக ஆரம்பித்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலகத்தோடு கூட அவர்கள் ஐக்கியம் கொள்ளவே இல்லை. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கணும், நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்தோட ஒத்தாசை எனக்கு வேணும் அப்படின்னு. உலகமா தேவனா? தைரியம் இல்லாதவங்க தான், ஐயோ நான் இங்க ஊழியம் செய்யணும் அப்படின்னா, நான் கிறிஸ்தவனா இருக்கணும்னா இந்த உலகத்தினுடைய ஒத்தாசை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி உலகத்தோடு போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா வேதத்துல
அதற்கு எந்த விதமான ஆதாரமுமே இல்லை. அது தைரியம் இல்லாத ஒரு செயல். தைரியமான செயல், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சரீரத்தை கொள்கிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தை அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காசுக்கு இருக்கிற 2 அடைக்கலான் குருவிகள் தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. அவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். உண்மையாகவே இன்றைய நாளில அருமையான சகோதரர் அலெக்சிஸ் மூலமாக தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். எவ்வளவு அச்சுறுத்தல்கள், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் நம்மளை எதுக்குது அப்படின்னா நம்ம தேவனுடையவர்களா இருக்கிறோம் என்ற அர்த்தம். உலகம் நம்மளை எதுக்குதுன்றதுக்காக அவங்களோடு போய் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாத்தான் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். தைரியம் நமக்கு மிகவும் அவசியம். மிகுந்த பலனுக்கு எதுவான அந்த தைரியத்தை நாம் விட்டு விடாதற்கத்தக்கதாக தேவன் நம்முடைய சிந்தைகளையும் எண்ணங்களையும் அறிந்தவராய் அருமையான சௌர் மூலமாக தேவன் பேசியிருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளையும் தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். தேவன் தாமே அருமையான சௌரை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சரீரத்துல எவ்வளவோ பலவீனங்கள் ஏற்பட்ட போதிலும் தன்னுடைய பிசினஸ் நிமித்தமாக அவர்கள் பல இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் இந்த ஊழியம் கடந்த நாட்களிலே தவற விடாதபடிக்கு ஒரு சிலர் தமிழ் பேசக்கூடியதான மக்களாக தமிழிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவர்கள் விரும்பின போதிலும் அவர்களுக்காக சொந்த செலவில மிகுந்த பிரயாசப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளாக இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் ஆவிக்குரிய வாழ்விலே பலப்படும்படியாய் தேவன் அனுக்கிரகம் பாராட்டிருக்கிறார். மலேசியாவிலே கூடி வரக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.